ஐசோலேட்டட் பான் ஸ்ட்ரக்சர். ஸோ இந்த பான் ஸ்ட்ரக்சர் பார்க்கும்போது ஒயிட்டுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 3 பான் ஐலண்ட் இருக்கு. ஸோ ஏபியில் ஒரு ஐலண்ட் இருக்கு அண்ட் டி ஒரு தனி பான் ஐலண்ட், எஃப்ல இருந்து ஹெச் வரைக்கும் ஒரு பான் ஐலண்ட் அண்ட் பிளாக்குக்கு பார்த்தீங்கன்னா 2 பான் ஐலண்ட், ஹெச்ல இருந்து இ வரைக்கும் ஒரு பான் ஐலண்ட், ஸோ அதுக்கப்புறம் கேப் அண்ட் ஏபி ஒரு ஐலண்ட். ஓகே, இந்த மாதிரி வந்து ஒயிட்டுக்கு 3, பிளாக்குக்கு 2 பான் ஐலண்ட்ஸ் இருக்கு. அண்ட் அதுலயும் ஒயிட் கிட்ட எக்ஸ்ட்ரா ஒரு ஐசோலேட்டட் பான் இருக்கு. ஸோ இந்த பான் ஸ்ட்ரக்சருக்கு பேர் தான் ஐசோலேட்டட் பான் ஸ்ட்ரக்சர். இந்த பான் ஸ்ட்ரக்சர் ஒயிட்டுக்கும் வரலாம், பிளாக்குக்கும் வரலாம். ஸோ ஒயிட்டுக்கு எக்ஸ்ட்ரா பான் ஐலண்ட் இருக்கு இல்லையா? இப்போ இந்த மாதிரி ஒரு பொசிஷன் நம்ம எப்படி கண்டினியூ பண்ணோம்னா ஒயிட் மிடில் கேம் ஆடணும். ஏன்னா இந்த பான் ஸ்ட்ரக்சர் வீக்னஸ் என் கேம் போச்சுன்னா பிளாக்குக்கு அட்வான்டேஜ், என் கேம் போனாதான். ஓகே, ஸோ இப்போ ஒயிட் வந்து என்ன பண்ணணும், மிடில் கேம் விளையாடணும் இருக்கிற பீஸை யூஸ் பண்ணி. நைட் C3, பிஷப் டெவலப் பண்றது, நைட் டெவலப் பண்றது, NE5, ரூக் E1, ரூக் C1 அண்ட் பிஷப் ஆன் D3, குவீன் ஆன் B1 மாதிரி வச்சு இந்த ரைட்ல அட்டாக் பண்றது, இருக்கிற பீசஸ் எல்லாம் யூஸ் பண்ணி விளையாண்டா இது ஒயிட்டுக்கு பெட்டர். ஓகே, அண்ட் பிளாக் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா பீசஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும். எக்ஸ்சேஞ்ச் பண்ணி என் கேம் போனா தான் பிளாக்கு பெட்டர். ஸோ எங்கெல்லாம் சான்ஸ் கிடைக்குதோ எக்ஸ்சேஞ்ச் பண்ணுங்க. அண்ட் D5 ஸ்கொயர் பிளாக் அவுட் போஸ்ட். ஸோ பிளாக் இந்த நைட் D5 வச்சு இந்த பான் புஷ் பண்ண விடாம பண்றது, இந்த D5 அவுட் போஸ்ட் ஸ்கொயர் எடுக்கிறது, பீசஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி என் கேம் போச்சுன்னா இது பிளாக்கு பெட்டர். ஓகே, ஸோ இதுல இருந்து ஒரு கேம் பார்க்கலாம். இதோட டீடைல் வீடியோ நான் யூடியூப்ல கொடுக்குறேன்.